மேக்ஸ். ஸோ நான் தான் உங்கள் விக்னேஷ். ஸோ எஸ், நான் வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம சேனலில் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோஸ் என்னால் கண்டினியூஸாக போட முடியலை, ஒரு ஸ்மால் கேப். தென் நவ் ஐ எம் பேக். ஸோ இந்த சேனலில் வந்து நான் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங் அண்ட் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரினா குவான்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங், ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே நிறையா வரும். ஸோ பார்த்து நீங்கள் என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு யூஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் நம்பர் சிஸ்டம். ஸோ நம்பர் சிஸ்டம் பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்றேன். ஸோ இந்த நம்பர் சிஸ்டம் எதுக்காக படிக்கிறோம், ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு ஒன்று இருக்குது. நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போது எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, பேங்கிங் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இப்போ நடந்துக்கிட்டு தான் வருது. ஸோ அதில் உங்களுக்கு நம்பர் சிஸ்டம்லேருந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. தென் இந்த மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்கனாலே அதோட பேசிக் திங் வந்து நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம் இல்லாமல் மேக்ஸ் இல்லைன்னு கூட சொல்லலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்பர் சிஸ்டம் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம்னு எடுத்துகிட்டா ஃபர்ஸ்ட் இங்கே உங்களுக்கு ஞாபகம் வருது 10 digits தான் ஞாபகம் வரணும். பிகாஸ் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இதுதான் வந்து இந்த 10 digits தான் வந்து நம்பர்ஸ். எப்படி நம்ம வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து ஆல்ஃபபெட்ஸ் வந்து 26 letters இருக்கும். ஸோ சேம் லைக் தட் மேத்தமெட்டிக்ஸில் வந்து இந்த 0 to 9 தான் பேஸ். தென் இதை வந்து இந்த 10 digits வந்து நம்ம நியூமரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் இங்கே வந்து எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாமே இதை சின்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். 1s, 10s, 100s, 1000, 10,000, lakh, 10 lakh. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஏன் இப்போது சொல்கிறேன் அப்படின்னா பேசிக்லேருந்து போகணும்ல. ஸோ அதனால தான். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து இப்படி ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இது ஒரு நியூமரல். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ரீட் பண்ணுவீங்க அப்படின்னா 55420 அப்படின்னு ரீட் பண்ண முடியாது. இல்லை நம்ம ரைட் டு லெஃப்ட் 0 to 4 5 5 இப்படின்னு நம்ம ரீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த 1s place, 10s place, 100 place, 1000s place, 10,000 ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேசஸ் யூஸ் ஆகுது. ஸோ இந்த யூனிட் டிஜிட்ஸ், இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து 1s பிளேஸ்ன்னு சொல்லுவோம். தென் 10s பிளேஸை வந்து செகண்டாக இருக்கிறத சொல்லுவோம். தென் தேர்டாக இருக்கிறது 100, ஃபோர்த்தாக இருக்கிறது 1000, ஃபிஃப்த்தாக இருக்கிறது 10,000. ஸோ இந்த நம்பரை நம்ம வந்து இப்படி ஃபர்ஸ்ட் 3ஆக பிரிச்சுப்போம். அதுக்கப்புறம் 2 கமாவாக எழுதுவோம். 55,450 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீட் பண்ணுவோம், ரைட்? ஸோ இதுதான் வந்து ஒரு கரெக்ட் வே. ஸோ 1s, 10s, 100s, 1000, 10,000, lakh, 10 lakh இது வரைக்கும் தான் இருக்குதா அப்படின்னா இல்லை. crore, 10 crore அப்படின்னு நமக்கு வந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் திங்கை வந்து உங்களுக்கு நான் ரீகால் பண்ணுறதுக்காக சும்மா ஜஸ்ட் ஒரு 10 lakh மட்டும் எழுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நவ் வி see the types of numbers. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா ஸ்டார்ட் வித் 1, 2, 3 and so on. தென் ஹோல் நம்பர்ஸ்க்கும் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா முன்னாடி நேச்சுரல் நம்பர்ஸ் முன்னாடி உங்களுக்கு 0 ஆட் ஆகும். ஸோ 0, 1, 2, 3, 4 அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோல் நம்பர்ஸ் அது. தென் இன்டீஜர்ஸ் அப்படின்னா -infinity to +infinity. ஸோ அதை தான் வந்து இங்கே -3, -2, -1, 0, 1, 2, 3. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு இன்டீஜர்ஸ். ஸோ இந்த இன்டீஜர்ஸை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் அண்டு ஈவன் நம்பர்ஸ் அண்ட் இன்க்ளூட் 0 இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இன்டீஜர்ஸ். தென் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இரட்டை படை எண்கள். ஸோ இதுதான் வந்து 2, 4, 6, 8. ஸோ தென் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னா ஒற்றைப்படை எண்கள் 1, 3, 5, 7 and so on. தென் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 and so on. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் வந்து இப்போ ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 120 ப்ரைம் நம்பரா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் வந்து அது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஸோ ஐ திங்க் இதுக்கு வந்து மோர் தென் 2 டிவைசஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2ஆலையும் டிவைட் ஆகும், தென் 3ஆலையும் டிவைட் ஆகும், தென் 6ஆலையும் உங்களுக்கு டிவைட் ஆகும். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா வந்து 1ஆலையும் அந்த நம்பர்னாலையும் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா தான் அது ப்ரைம் நம்பர். ஸோ டேக் இட் அஸ் 7.
ஸோ 7 வந்து 1ஆல் உங்களுக்கு டிவிசிபிள் ஆகும். தென் வேறு 2 டேபிளில் டிவிசிபிள் ஆகுமா ஆகாது, 3 டேபிளில் டிவிசிபிள் ஆகுமா ஆகாது. ஸோ அடுத்து 7th டேபிளில் மட்டும்தான் டிவிசிபிள் ஆகும். ஸோ அதனால் ப்ரைம் நம்பர்ஸ் 7. தென் காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னா which have more than 2 divisors like 120. Then rational number is nothing but in the form p by q. ஸோ அதை வந்து நம்ம வந்து சிம்பிளாக ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3/4 நான் எழுதியிருக்கேன். தென் irrational numbers அப்படின்னா பை, தென் √2 ஸ்கொயர் ரூட்டில் எழுதுறது எல்லாமே வந்து நம்ம irrational அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் டிவிசிபிலிட்டி. ஸோ இந்த டிவிசிபிலிட்டி கூட நமக்கு வந்து தெரியாதா, இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு தானே வரோம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இதில் வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து 12 டிவைடட் பை 2ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக சொல்லிடுவீங்க ஆன்சர் 6 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதே வந்து 22,400. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரிமைண்டர் 0 வர வரையும் நீங்கள் டிவைட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வேணாம், ஈஸியாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு பெரிய நம்பர் கொடுத்து இது வந்து 2ஆல் டிவைட் ஆகுமா, இல்லை 8ஆல் டிவைட் ஆகுமா, இல்லை 9ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டால் இந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸை வச்சு நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸில் நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். ஓகேங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிவிசிபிள் பை 2. ஸோ இதுக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நான் 242 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த யூனிட் பிளேஸில் இருக்க நம்பரை பாருங்கள். ஸோ அது வந்து ஈவன் நம்பர்ஸ் 0, 2, 4, 6. ஸோ இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டிவிசிபிள் பை 2. ஸோ அந்த நம்பர் வந்து 2ஆல் டிவிசிபிள் ஆகும். தென் டிவிசிபிள் பை 3. ஸோ இங்கே வந்து 432 கொடுத்துருக்கேன். ஸோ 432. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே கொடுத்துருக்க நம்பர் அப்படியே ஆட் பண்ணுங்கள். ஸோ 4 + 3 7, 7 + 2 9. ஸோ 9 வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஆகும். ஸோ அப்போ இந்த ஹோல் 432 அப்படிங்கிறது உங்களுக்கு டிவிசிபிள் பை 3 ஆகும். பிகாஸ் இதுக்கு வந்து என்னன்னா sum of digits also divisible by 3. ஸோ ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிவிசிபிள் ஆக 3ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க வேல்யூ நீங்கள் சும்மா சம் பண்ணிங்க அப்படின்னா வர ரிசல்ட்டும் உங்களுக்கு 3ஆல் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா இந்த ஹோல் நியூமரலும் உங்களுக்கு 3ஆல் டிவிசிபிள் ஆகும். தென் டிவிசிபிள் பை 4. ஸோ இங்கே வந்து நான் 48,424 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பர் வந்து இந்த ஹோல் நம்பரும் 4ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி போட்டு 4ஆல் இங்கே டிவிசிபிள் பண்ணுவோம், ரிமைண்டர் 0 வர வரையும் பார்ப்போம். ரிமைண்டர் 0 வரல அப்படின்னா இது வந்து டெசிமல் நம்பராக மாறிடும். ஸோ இப்போ டிவிசிபிள் ஆகாது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1's place அண்ட் 10's place இருக்கிற 2 நம்பரை எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து 24. ஸோ இந்த 24 4ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஆகும். அப்போ இந்த ஹோல் நம்பரும் டிவிசிபிள் ஆகும். அவ்வளோதான், சிம்பிள் ட்ரிக். தென் இங்கே வந்து 5 டிவிசிபிள் பை 5. ஸோ எக்ஸாம்பிளுக்கு 225 கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து 1's பிளேஸை மட்டும் பாருங்கள். 5th டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா 5 5 ப்ளஸ் ஆகிட்டே போகும். ஸோ 5 1s are 5 5, 5 2s are 10, 5 3s are 15. ஸோ இப்போ யூனிட்ஸ் பிளேஸில் வந்து உங்களுக்கு 5 இருக்கணும். 5 or 0 இருந்துச்சு அப்படின்னா then that number will be divisible by 5. then divisible by 6. ஸோ இந்த divisible by 6க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 3s are 6 அப்படியா? ஸோ அதனால் இப்போ இந்த நம்பர் வந்து 2ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு பாருங்கள். ஆகுதா வச்சுக்கோங்க. தென் 3ஆல் டிவிசிபிள் பண்ணி பாருங்கள். ஆகுதா? அப்போ அந்த நம்பர் வந்து 6ஆல் டிவிசிபிள் ஆகும். இப்போது பாருங்கள் 2ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்கள். யூனிட்ஸ் பிளேஸில் இருக்கிற 6. ஸோ ஈவன் நம்பராக இருந்தால் டிவிசிபிள் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ 2 வந்து டிவிசிபிள் ஆகுது. ஸோ அடுத்து 3 டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ அதுக்கு என்ன பண்ண சொல்லியிருந்தேன், சம் ஆஃப் their digits. ஸோ இந்த இருக்கிற கொடுத்துருக்க டிஜிட்ஸை நான் வந்து சம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 2 + 1 3, 3 + 6 is 9. ஸோ 3ஆலே ஆகும். ஸோ அப்போயும் இந்த 2 1 6 கண்டிப்பாக இந்த நம்பர் 6ஆல் டிவிசிபிள் ஆகும். தென் டிவிசிபிள் பை 7. ஸோ இதுக்கு தான் வந்து ஒரு சின்ன ப்ராசஸ். என்னன்னா 343 ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 1's பிளேஸில் இருக்கிற நம்பர் மட்டும் எடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 34 மைனஸ் 2ஆல் பண்ணீங்க அப்படின்னா 6. ஸோ ஆன்சர் 28. ஸோ இந்த வர ஆன்சர் உங்களுக்கு 7ஆல் டிவிசிபிள் ஆகுதா? எஸ், 4 7s are 28. ஸோ அப்போ இந்த 343யும் உங்களுக்கு 7ஆல் டிவிசிபிள் ஆகும். தென் டிவிசிபிள் பை 8. ஸோ இப்போ இந்த இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கேன், எஸ்
2,47,864 வந்து உங்களுக்கு 8ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா, எஸ் எப்படி நீங்கள் வந்து ஃபோர்த் டேபிள் டிவிசிபிள் பை 4க்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 2 டிஜிட் வந்து டிவிசிபிள் ஆகுதான்னு பார்த்தீங்களோ, இங்கே இதே மாதிரி லாஸ்ட் ட்ரிபிள் டிஜிட் 3 டிஜிட் 8ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு பார்க்கணும். எஸ் 1 டைம்ஸ் ஆர் 8, 8 8 64 ஆகுது. ஸோ இந்த ஹோல் 2,47,864 உங்களுக்கு டிவிசிபிள் ஆகும். டிவிசிபிள் பை 9க்கு சேம் ட்ரிக் தான் நீங்கள் டிவிசிபிள் பை 3க்கு யூஸ் பண்ண சேம் ட்ரிக் தான் 9க்கும் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ 9th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிவிசிபிள் பை 10. ஸோ ஆப்வியஸாக 10 அப்படின்னாலே நமக்கு தெரியும் யூனிட் டிஜிட்ஸில் வந்து 0 இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பர் வந்து உங்களுக்கு 10ஆல் டிவிசிபிள் ஆகும். எஸ் நான் இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் 1000. ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து 10ஆல் டிவிசிபிள் ஆகும். தென் டிவிசிபிள் பை 11. ஸோ இதுக்கு தான் ஒரு சின்ன ட்ரிக் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இப்போ கவனிக்கணும். ஸோ நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் 9174. ஸோ ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஸோ இது வந்து செகண்ட் பிளேஸ், இது வந்து தேர்ட் பிளேஸ், இது வந்து ஃபோர்த் பிளேஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் தேர்ட் பிளேஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்களா? ஆட் பிளேஸில் இருக்கிறத எடுத்து ஆட் பண்ணிக்கணும் 5. ஸோ சேம் ஈவன் பிளேசஸில் இருக்கிறதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் 16. ஸோ ஆட் பிளேஸில் இருக்கிறத ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆன்சர் 5. ஈவன் பிளேஸில் இருக்க டிஜிட்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆன்சர் 6. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 11ஆல் டிவிசிபிள் ஆகணும். ஸோ இப்போது எஸ் 16 - 5 உங்களுக்கு 11. ஸோ இப்போ 11ஆல் உங்களுக்கு இந்த நம்பர் டிவிசிபிள் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு 9,174 உங்களுக்கு 11ஆல் டிவிசிபிள் ஆகும். எஸ் நெக்ஸ்ட் டிவிசிபிள் பை 12. ஸோ 12 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 4s are 12. ஸோ இப்போ இந்த நம்பரை நீங்கள் 3ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்கள், 4ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி ரெண்டுமே ஆச்சு அப்படின்னா 19,044 உங்களுக்கு டிவிசிபிள் ஆகும் 12ஆல். அப்படி இல்லை எனக்கு வந்து 3ஆல் தான் டிவிசிபிள் ஆகுது 4ஆல் டிவிசிபிள் ஆகலை அப்படின்னா இந்த நம்பரு டிவிசிபிள் நாட் டிவிசிபிள் பை 12. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டிவிசிபிள் பை 13. ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்த டிவிசிபிள் பை 7ஓட ட்ரிக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த யூனிட்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பரை எடுத்து இன்டூ 2 பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இன்டூ 4 பண்ணணும். 4 பண்ணி ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே 14 + 3 4s are 12 ஈக்குவல் டு 26. ஸோ 26 உங்களுக்கு வந்து 13ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஆகும். அப்போ 143 உங்களுக்கு டிவிசிபிள் ஆகும். தென் டிவிசிபிள் பை 14. ஸோ லைக் நம்ம எப்படி 12 வந்து 3 4s எழுதணுமோ இங்கே வந்து 14 7 2s எழுதணும். ஸோ இப்போ இந்த நம்பரை நீங்கள் 7ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்கள். ஆகுதா? தென் 2ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி ஆச்சு அப்படின்னா இந்த நம்பர் உங்களுக்கு 14ஆல் டிவிசிபிள் ஆகும். தென் டிவிசிபிள் பை 15. ஸோ 625. ஸோ இதுவையும் நீங்கள் எப்படி வந்து எழுதலாம் அப்படின்னா 3 × 5. ஸோ 3 5s are 15. ஸோ இந்த நம்பர் உங்களுக்கு 3ஆல் டிவிசிபிள் ஆகுதா? ஆகுது அப்படின்னா தென் 5ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். ஸோ 3 and 5 the both நம்பர்லாலையும் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா ஸோ தட் நம்பர் வில் பி டிவிசிபிள் பை 15. ஸோ நான் ஏன் இந்த டைப்ஸ் ஆஃப் டிவிசிபிலிட்டி சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம ஆஃப்டர் அப்கமிங் வீடியோஸில் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து சீக்கிரம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்லேருந்து நம்பர் சிஸ்டம் டாப்பிக்லேருந்து வந்தாலுமே நம்ம ஒரு நம்பரை டிவைட் பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த டைப்ஸ் ஆஃப் டிவிசிபிலிட்டி மூலியமாக நம்ம ஈஸியாக 30 seconds to 1 minute நம்ம வந்து ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் சிஸ்டமில் வந்து பேசிக் ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு a + b² = a² + b² + 2ab. ஸோ இந்த மாதிரி ஒரு 7 to 8 9 ஃபார்முலாஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ரொக்ரெஷன். ஸோ ப்ரொக்ரெஷன் வந்து 2 டைப்பான ப்ரொக்ரெஷன் இருக்குது. அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன், தட் இஸ் AP ஜோய். ஸோ அனதர் ஒன் இஸ் ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் GP. ஸோ இதை வந்து நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை எங்கே ஸ்டார்டிங் படிச்சிருப்பீங்க அப்படின்னா 10th standardல இருக்குது. ஸோ 10th standardல வந்து சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2nd chapterல உங்களுக்கு இந்த டாபிக் வரும். இன்னும் டீப்பாக நீங்கள் இந்த
ஏபி அண்ட் ஜிபியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். இப்போ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஸோ இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 2D and so on nth டேர்ம் வரை இருக்கும். சேம் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்லையும் ஏ இன்ட்டு ஆர், ஏ இன்ட்டு ஆர் பவர் ஸ்கொயர், ஏ இன்ட்டு ஆர் பவர் கியூப் அண்ட் so on nth டேர்ம் வரை உங்களுக்கு இருக்கும். ஸோ ஸோ இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஏபிக்கு மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ என்னன்னா 2, 4, 6, 8. ஸோ இங்கே வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை வந்து நம்ம ஏன்னு டினோட் பண்ணுவோம். தென் இந்த செகண்ட் டேர்மையும் ஃபர்ஸ்ட் டேர்மையும் நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா ஆர் அப்படின்னு சொல்லி, சாரி ஏபியில் நம்ம டின்னு எடுப்போம். ஸோ காமன் ரேஷியோ. ஸோ இங்கே வந்து ஏ வந்து 2, தென் இங்கே வந்து டி a2 minus a1. ஸோ ஏ என்னது, சாரி a2 வந்து 4 minus 2. ஸோ d வந்து காமன் டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து 2. ஸோ இந்த ஒரு ஏபிக்கான ஒரு ரூல் என்ன அப்படின்னா காமன் டிஃபரன்ஸ் வந்து nth டேர்ம் வரையுமே உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்களேன், 4 minus 2 2, 6 minus 4 2, 8 minus 6 2 until the nth term வரையும் உங்களுக்கு வந்து காமன் டிஃபரன்ஸ் 2ஆக இருக்கும். ஸோ அதுக்கு nth term கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ tn equal to a into n minus 1 into d அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்முலா. தென் sum of the nth term கண்டுபிடிக்கணும் அப்படின்னா Sn equal to n by 2 into 2a plus n minus 1 into d. ஸோ இதே மாதிரி ஜிபிக்கு உங்களுக்கு ஃபார்முலா இருக்குது. Sn equal to a into 1 minus r power n the whole power 1 minus r and then n term கண்டுபிடிக்கணும் அப்படின்னா tn equal to a into r power n minus 1. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து பேசிக்காக நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். தென் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்தோம். தென் டைப்ஸ் ஆஃப் டிவிசிபிலிட்டிஸ் பார்த்துருக்கோம். ஏபி ஜிபி பார்த்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் நான் வந்து இந்த ஏபி ஜிபி வந்து சும்மா லைட்டாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்கள் வந்து டீப்பாக படிக்கணும் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு செகண்ட் சாப்டரில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து இந்த டாப்பிக்கோட ப்ராப்ளம்ஸ் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு இன்னும் என் சேனலை அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வேணும் அப்படின்னா இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். பாய்.